ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஆலு பரோட்டா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப சிம்பிளான மெத்தடுங்க. ஃப்ளேவர்ஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஆலு பரோட்டா செய்யறதுக்கு 3 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. அதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துருங்க. அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஓமம் சேர்த்துருங்க. ஓமம் வந்து ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அடுத்ததாக வந்து கொஞ்சமாக பட்டர் எடுத்து அதை நான் சூடு பண்ணி இந்த மாதிரி ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு இதில் வந்து சேர்த்துருக்கேன். பட்டர் பார்த்திங்கன்னா மாவுக்கு வந்து ஒரு நல்ல சாஃப்ட்னஸ் கொடுக்கும். இது வந்து ஆப்ஷனல் தான். நீங்கள் வேணும்னா கொஞ்சமாக சுடுதண்ணி வந்து மிதமான சூட்டில் வந்து இதில் மாவில் சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். இப்போது மாவு வந்து ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா ஊறட்டும்னு தனியாக எடுத்து வச்சுருங்க. அடுத்ததாக ஒரு 3 உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. அதில் வந்து தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா வந்து வேக விட்டுருங்க. உருளைக்கிழங்கு நல்லா வெந்ததுக்கு அப்புறமா அதை வந்து மசிச்சு எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. அடுத்ததாக ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துருங்க. சீரகம் கொஞ்சம் பொரிஞ்சதும் அதில் வந்து பச்சை மிளகா பொடியை நறுக்கி வச்சது சேர்த்துருங்க. பச்சை மிளகா நல்லா வதக்கிட்டு வெங்காயம் வந்து சேர்த்துருங்க. ஒரு வெங்காயம் வந்து பொடியை நறுக்கி வச்சுக்கோங்க. அதை வந்து இதில் சேர்த்துருங்க. வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். ரொம்ப ப்ரௌன் கலர் ஆகக்கூடாது. ஓரளவுக்கு நல்லா கண்ணாடி பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா புதினா இலையை சேர்த்துக்கோங்க. ஒரு 15லேருந்து 20 இலை அளவுக்கு எடுத்துக்கோங்க. ஒரு அரை கை எடுத்துக்கோங்க புதினா இலைங்க. அதை வந்து ஒன்று பாதியமாக கட் பண்ணி அதை வந்து இதில் சேர்த்துடலாம். புதினா நல்லா வதங்கினதுக்கப்புறமா தூள்கள்லாம் வந்து இதில் நம்ம சேர்த்துடலாம். முதல்ல மஞ்சத்தூள் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக மிளகாய்த்தூள் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக தனியாத்தூள் வந்து ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க. கடைசியாக கரம் மசாலா வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக உப்பு சேர்த்துருங்க. சேர்த்துட்டு அதை வந்து நல்லா வதக்கி விட்டுருங்க. அந்த தூள்களோட பச்சை வாசனை வந்து போகணும். இது எல்லாத்தையும் நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு நம்ம மசிச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கு வந்து இதில் சேர்த்துடலாம். உருளைக்கிழங்கும் அந்த மசாலாவும் நல்லா ஒட்டணும். அதனால் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஒரு 2 to 3 மினிட்ஸ் வந்து இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அது கம்ப்ளீட்டாக ஆறட்டும்னு சொல்லிட்டு எடுத்து தனியாக வச்சுருங்க. அடுத்தது நம்ம பரோட்டா செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து இது வந்து சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா திரட்டிக்கோங்க. அதாவது ரொம்ப மெலிசாவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தடிசாவும் இருக்கக்கூடாது, மீடியமாக இருக்கணும். திரட்டிட்டு அதுக்கு நடுவில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த உருளைக்கிழங்கு ஸ்டஃப் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து உருண்டை பிடிச்சி இந்த மாதிரி வந்து சென்டரில் வச்சுருங்க. இப்போது அதை வந்து மாவு வச்சு நல்லா வந்து கவர் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி கையிலேயே கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து கட்டையை வச்சு நல்லா வந்து சப்பாத்தி மாவு மாதிரி தேய்ச்சி எடுத்துருங்க. அது தேய்க்கும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா அந்த ஸ்டஃப் வந்து வெளியில் வந்துடக்கூடாது. இந்த ஆலு பரோட்டா பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து திக்காக தான் இருக்கும். சப்பாத்தி மாதிரி மெலிசாலாம் திரட்ட முடியாது. இந்த ஆலு பரோட்டா இன்னொரு மெத்தட்லையும் நம்ம செய்ய முடியும். அது எப்படின்னா, இந்த மாதிரி சப்பாத்தியை வந்து உருட்டி எடுத்துக்கோங்க. உருட்டிட்டு அதுக்கு நடுவில் வந்து இந்த மாதிரி அகல் மாதிரி நல்லா வந்து குழி மாதிரி செஞ்சுருங்க.
நடுவில் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த உருளைக்கிழங்கு மசாலாவை நல்லா இந்த மாதிரி பால் மாதிரி செஞ்சு உள்ளே வச்சிடலாம். இப்போ அந்த மாவு வச்சு நல்லா சீல் பண்ணிவிடுங்க. இப்போது இதை வந்து சப்பாத்தி மாதிரி திரட்டி எடுத்துக்கலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதை வந்து மெலிசாக திரட்ட முடியாது, இது வந்து திக்காக தான் இருக்கும். இப்போ இதை கல்லில் போட்டுடலாம். நார்மல் சப்பாத்தியை விட இந்த ஆலு பரோட்டா வந்து கொஞ்சம் வேகிறதுக்கு லேட் ஆகும். ஸோ பொறுமையாக 2 சைடும் வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. சப்பாத்தி பார்த்திங்கன்னா உப்பி வராது, பட் இந்த ஆலு பரோட்டா வந்து நல்லாவே வந்து உப்பி வரும். இந்த பரோட்டா வேகும் போதே ஒரு நல்ல ஸ்மெல் வரும், டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். டின்னருக்குலாம் செய்யும்போது ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். இது கூட பார்த்திங்கன்னா நம்ம தயிர் சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைனா ஊறுகாய் சேர்த்து சாப்பிட்லாம், இல்லைனா வெங்காய பச்சடி சேர்த்து சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ நைஸ் டே.